அதே மாதிரி இந்த பணம் சம்பந்தமாக நமக்கு இருக்கிற இன்னொரு குழப்பம் என்னென்னு கேட்டால், கடன் வாங்கிடுவோம் சில நேரத்தில். தேவைக்கு பத்தலைன்னா சகிச்சு கொண்டு இருந்துடலாம். ஒரு தேவைக்காக வேண்டி ஒருத்தன் கடன் வாங்கிட்டோன்னு வைங்க, கடன் வாங்கி விட்டோம் என்று சொன்னால் அதை திருப்பி கொடுக்கணும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கும் மான மரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு பெரிய உறுத்தலாகவே இருக்கும். எந்த விதமான மானங்கட்டமெல்லாம் இருக்கிறான், வாங்கிட்டு என்ன செய்கிறான், நான் எப்பட வாங்கினங்க, அவனுக்கெல்லாம் உறுத்தாது. அவங்க தான் திருடுறது ஏமாத்துற மாதிரி அது கடன் வாங்கிட்டு மோசடி பண்ணுறது, அவனை விட்டு தள்ளிட வேண்டியதான். ஆனால் யாருக்கு உறுத்தலாக இருக்கும் என்றால், நம்ம கடன் வாங்கிட்டோம், அவன் கேட்பான், நம்ம கொடுக்க முடியலன்னா வெக்கமாக இருக்குங்க, அவனை பார்த்தா வேற பக்கம் ஒழிச்சிட்டு போகிறது, அவனை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றால் அந்த மாதிரி சபைகளுக்கு செல்வதை தவிர்த்து கொள்வது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறோம். ஒரு கடையில் கூட நீங்கள் கடன் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் வியாபாரம் நின்று போயிடும். கடன் இல்லைன்னீங்களா தொடர்ச்சி வியாபாரத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க. கடன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த கடனை தரணுமேங்கிறதுக்காக வேண்டி தர முடியலன்னு வைங்க, காசு இருக்கும்போது வேறு கடையில் வாங்கிட்டு போயிடுவான். காசு இருக்க சரி கடனில் தந்துருக்காங்க, அங்கே போய் வாங்குவோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இந்த கடன் கொடுக்கணுங்கிறக்கா என்ன செய்கிறது, வேறு கடையில் வாங்கிட்டு போகிறது. அப்போ கடன் கொடுத்தா அது ஒரு கடன் தந்திருக்கான அவன்கிட்ட நம்ம வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பு வரமாட்டேங்குது. ஏன்னு கேட்டால், அந்த கொடுக்க முடிய இயலாமை என்று வரும் பொழுது அது நம்மளை எல்லாரையும் பாதிக்கிறது. நல்ல இறையச்சம் உடையவங்களுக்கும் ஒரு ரோசத்தோட மானத்தோடு வாழக்கூடியவர்களுக்கு பாதிக்கிறது. இது பாதிக்கத்தான் செய்யும். கடன்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதற்காக வேண்டி நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தை நெஞ்சிருக்கிறாங்க, ஏற்பாடு செஞ்சு தந்திருக்கிறாங்க. முதலாவது இந்த கடன் பிரச்சனைக்காக வேண்டி இந்த கடனில் மாட்டிக்கிற கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் நம்ம அடிக்கடி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எத்தனை விஷயத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம், பிரார்த்தனை செய்கிறோம். யாராவது எனக்கு கடன் இல்லாமல் ஆக்கி வைப்பாயாகங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பிரார்த்தனை பண்ணுறோமா? பிள்ளைய கூட ரிஸ்க்கு கூட அதை கூட இதை கூட இப்படிலாம் கேட்குறமே தவிர வீட்டை கூட காரை கூடன்னு கேட்குறோம். இறைவா நான் யார்ட்டையும் கடன் வாங்கிடக்கூடாது, கடன் வாங்கக்கூடிய துன்பத்திலிருந்து என்ன செய்யணும், நீ காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்றாடம் தொழுகையில் ஓதுவதற்கு கற்றுத்தந்த துவாவில் கூட அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஹ்சமி வல் மக்ரமி, இறைவா பாவத்தை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், கடனை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அப்போ பாவத்திலிருந்து எப்படி பயந்து ஓடுறதுக்கு அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறோமோ அந்த மாதிரி எதுலேயும் பாதுகாப்பு தேடுனேன். எல்லாம் கடனாளி ஆக்கிறாத, கடன் பட்டவங்க என்ன செய்யணும் ரெண்டாவது வச்சுக்கிறோம். முதல்ல இந்த கடன் வராமல் இருக்க வேண்டும் என்றால் அன்றாடம் என்ன செய்யணும், நம்ம அல்லாஹ்விடத்தில் கடனிலேருந்து பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கணும். அப்போ இதை அதிகமாக எந்த அளவுக்குன்னு கேட்டால், இப்படி ரசூலுல்லாஹ் துவா செஞ்ச உடனே ஒரு தோழர் எழுந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, மா அக்ஸரமா தஸ்தஈது மினல் மக்ரம், கடனில் இருந்து இப்போ அதிகமாக பாதுகாப்பு தேடுறீங்களே, அதனால அவ்வளோ பெரிய மேட்ராண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாரு. நீங்கள் கடன் தொல்லை வரக்கூடாதுன்னு ரொம்ப அதிகமாக பாதுகாப்பு தேடுறீங்களே, கடனாளி ஆக்கிறாது அல்ல, என்னை கடன்காரன் ஆக்கி விட்டுறாதே, அதுலேருந்து காப்பாற்றுன்னு சொல்லி பெரிய பயங்கரமான ஒரு விஷயத்துக்கு தானே அப்படி கேட்போம். ரொம்ப பாதுகாப்பு தேடுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, ஏன் அதிகமாக நீங்கள் கடன்லேருந்து பாதுகாப்பு தேடுறீங்க? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் சொல்கிறாங்க, இன்னர் ரஜுல இதா கரம, அதாவது கடன் வாங்கி விட்டான் என்று சொன்னால் பேசும்போது பொய் பேசிடுவான். முதல்ல கடன் வாங்கிட்டான்னு வைங்களேன், நாளைக்கு தரேன்னு வாங்கிடுவான், நாளைக்கு என்ன செய்வான், அதுக்கு ஒரு பொய், நாளை கழிச்சு அதுக்கு ஒரு பொய், நாளை கழிச்சு தர்றேம்மா, அடுத்த வாரம் தர்றேம்மா. அப்போ ஒவ்வொன்றுக்கு என்ன செய்வான், பொய் சொல்லி என்ன செய்வான், நிறைய பொய் சொல்லக்கூடியவனாக இருப்பான். அகலப, வாக்குறுதியை கொடுத்து மீறுவான், பேசிட்டு பொய் சொல்லுவான், வாக்குறுதியை கொடுத்துட்டு மீறுவான். அப்போ இந்த கடன்கிறது கடன் பிரச்சனையாக மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஒரு மனிதனை வாக்கு நிறைவேற்றுவதை தடுக்கக்கூடியதும் அவனை பொய்யனாக அதிகமான பொய் சொல்லக்கூடியவனாக ஆக்குவதும் இந்த கடனால் ஏற்படுகிறது. ஒரு நல்ல மனிதன் பொய்யனாக இருக்கக்கூடாது. ஒரு நல்ல மனிதன் நல்ல முஸ்லீம் வாக்குறுதியை நிறைவேற்றுவனாக இருக்க வேண்டும். அப்போ இந்த ரெண்டுமே ஈமானுக்கு அடையாளம். இன்னும் சொல்ல போனால் முனாஃபிக்குங்கிறாங்கல்ல, முனாஃபிக்குன்னா யார், உள்ளத்தில் ஒன்று வச்சு வெளியே வேற ஒன்று வைக்கிறவனுக்கு பேர் முனாஃபிக்கும்பாங்க. மூமீன் என்று மக்கள்கிட்ட சொல்லிக்கிடுவாங்க, உள்ளத்தில் ஈமான் இருக்காது. அவங்க மக்கள்கிட்ட போனால் நான் உங்களை சேர்ந்த ஆளுக்குங்கிறது, இங்கே அவங்கள சேர்ந்த ஆளுக்குங்கிறது, இப்படி முனாஃபிக்குன்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த முனாஃபிக்குன்னு 3 அடையாளம் இருக்குது. 3 அடையாளம் என்ன, இதா ஹதஸ ஃபகதப, பேசுனா பொய் சொல்லுவான், ஒய்தா வஅத ஃபஅஹலஃப, அவன் வாக்குறுதி கொடுத்தா அது மீறுவான், ஒய்தா துமின கான, நம்பி ஒப்படைக்கப்பட்டால் மோசடி செஞ்சிருவான். இதுதான் முனாஃபிக்கு அடையாளம். ஒரு நல்ல மூமினா இருக்கிறவனுக்கு
முனாஃபிக்கு உள்ள அடையாளம் எது? பேசினா பொய் பேசுறது, வாக்கு மீறுவது, நம்பிக்கை துரோகம் செய்வது. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடனால் 2 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. முனாஃபிக்கு 3 அடையாளம் இருந்துச்சுல, அதில் 2 எதனால் ஏற்படுமா? பேசுனா பொய் பேசுவான், கடன் வாங்குறதுக்கே பொய் பேசுவானே. கடன் வாங்குவதற்கே என்ன செய்வான்? ஆரம்பமே உண்மையான தேவையை சொன்னால் கடன் தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் பொண்டாட்டி ஆஸ்பத்திரி வச்சு வந்திருக்கேன்னு சொல்லுவான். அவனுக்கு வேறு ஒரு காரியத்துக்காக அவனுக்கு என்ன செய்யும்? பணம் தேவைப்படும், அது சின்ன தேவையாக இருக்கும். இதுக்கெல்லாம் ஏன்டா கடன் வாங்குறீங்கன்னு கேட்டு வாங்குறதுக்காக வேண்டி கடன் வாங்குறதுக்கே என்ன செய்வான்? அதுக்கு தகுந்த மாதிரி பொய் சொல்லுவான். திருப்பி தர்ற விஷயத்தில் திருப்பி பொய் சொல்லுவான். இருந்தால் கூட கொடுக்க மாட்டான். அதாவது இல்லாமல் கொடுக்க முடியாமல் போனால் அது ஒரு கணக்கு இருக்குது. அல்லாஹ் அதை பார்த்து கொண்டிருக்கிறான். சில பேர் என்ன செய்வான்? கடன் வாங்கிட்டு கொடுக்கறதுக்கு இருக்கும், எத்தனையோ செலவுகள்லாம் பண்ணுவான், விரயம் பண்ணுவான், அது பண்ணுவான், இதுவான், கல்யாணத்துக்கு பல லட்சங்கள் செலவு செய்வான். ஒரு கடைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டான். ஒரு பால்காரனுக்கு கொடுக்க வேண்டிய காசை என்ன செய்ய மாட்டான்? கொடுக்க மாட்டான். அப்போ எத்தனையோ சின்ன தெருவில் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் போய் வாங்கியிருப்பான் கடன், அதெல்லாம் கொடுக்க மாட்டான். லட்சக்கணக்கான ரூபாயில் செலவு பண்ணுவான். அப்போ வச்சுக்கிட்டே மோசடி செய்ய, வாக்குறுதி மீறக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படுகிறது. அப்போ அதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடன்கிற ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம்னு சொன்னாங்க. இது புகாரியில் 833வது ஹதீஸ்லையும் 2397வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. அதனால் நீங்கள் அடிக்கடி என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த கடன் வரக்கூடாதுன்னு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேட வேண்டும். பொய்யனாகாமல் நம்ம தப்பிச்சு கொள்ளலாம். அல்லாஹ்ட்டே அந்த கவசத்தை ஒப்படைத்து விடும் பொழுது நமக்கு என்ன செய்யும்? சுமை குறைந்து விடுகிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி பாதுகாப்பு தேடும் பொழுது சில விஷயங்களை பாதுகாப்பு தேடுவாங்க. அதில் கடனை கண்டிப்பாக குறிப்பிடுவாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி உல் ஹுஸ்னி, கவலை துக்கம் 2 ஒன்று தான், அவங்களும் 2 வார்த்தையை போடுறாங்க. கவலை துக்கம் ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். ஒல் அஜிஸி ஒல் கசலி, பலவீனம் இயலாமல் போவது, சோம்பேறித்தனம், இதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒல் ஜுபுனி, கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். ஒல் புகுலி, கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொல்லிட்டு அடுத்ததாக கடனிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். இறைவா, உன்னிடத்தில் நான் கோழையாக இருக்கக்கூடாது, கஞ்சனாக இருக்கக்கூடாது, கவலைப்பட்டு தாவக்கூடாது, பலவீனனாக இருக்கக்கூடாது, சோம்பேறியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி நான் கடனாளியாகவும் இருக்கக்கூடாது. இதை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இது புகாரியில் 6399வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. கடன்லேருந்து இப்போ பாதுகாப்பு தேடுறோமோ, மன ரீதியாகவே நம்ம அது கடன் வாங்குவதை தவிர்க்க நினைக்குவோம். நம்முடைய பலவீனம் என்ன இருக்குது? உங்கள்கிட்ட காசு வச்சு ஒரு பொருளை வாங்க நினைக்கிறேன்னு வைங்களேன், தேவை இருந்தால் தான் வாங்குவீங்க. ஒரு பொருளை வாங்க போகிறீங்க, கையில் காசு இருக்குது, அதை வாங்கும் பொழுது என்ன செய்வீங்க? காசை கொடுத்துட்டு வாங்குறதா இருந்தால் அது இது தேவையா, அது வாங்கிட்டோம்னா நாளைக்கு வேறு ஒரு செலவுக்கு வருமே, இதை வச்சு தான் ஒரு மாதத்தை ஓட்ட வேண்டி இருக்கிறது, வேறு பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி அதை விட மிச்சமாக இருந்தால் வாங்கிடுவீங்க. இல்லை சரியாக வராதுன்னா பேசாம பாக்கெட்டில் வச்சு அடுத்த மாதம் பார்த்துக்கணும்னு வந்துடுவீங்க. கடன் தர்றான்னு வைங்க, ஒரு பொருள் கடன் இல்லாட்டா வாங்குவீங்க. கொடுக்க இயலுமா, அதெல்லாம் கவலை கிடையாது. ஏசி வாங்கிற கடன், ஃப்ரிட்ஜு கடன் சொல்லுங்களேன். இந்த ஏசி வாங்க நம்ம கெப்பாசிட்டி இருக்கா, அது திருப்பி கொடுக்க இயலுமா? ஏசி வாங்கினா அது 20,000 30,000 வேணுமே. நம்ம வாழ்க்கை செலவு சாப்பாட்டுக்கே சரியாக ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது 30,000 எந்த காலத்தில் நம்ம கொடுக்க போகிறோம்? அப்போ கொடுத்தோம்னு சொன்னால் அது வாழ்க்கை செலவுக்கு பத்தாமல் போயிடுமே, அதுக்கப்புறம் கரண்ட் பில் அதிகமாக வருமே, அதுக்கப்புறம் செலவுலாம் வருமே என்றெல்லாம் கணக்கு பண்ணி காசு கொடுத்து வாங்கல யோசிக்கிறோம். கடனாக கிடைச்சின்னு சொன்னாலேயே தேவையை விட ஜாஸ்தியாக வாங்குவோம், தேவையில்லாததெல்லாம் வாங்குவோம். 10 கிலோ வாங்குற இடத்துல 20 கிலோ வாங்கி போடுவோம். காசு கொடுத்து வாங்கினா அப்போ என்ன விளங்குறோம்? கடன்னா ஓசி மாதிரி. என்ன மேட்டர் நினச்சிருக்கிறோம்? கடன் தானே. ஆனால் நம்ம தான் கொடுக்க போகிறோம், விட போகிறது இல்லாமல். அப்போ இந்த கடன் என்பது ஒரு பெரிய ஒரு எந்த அளவுக்குன்னா, இல்லை கிரெடிட் கார்டு கை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, அந்த கிரெடிட் கார்டு என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு தான் குடும்பங்களில் பொருளாதார நெருக்கடியும் பொருளாதார சிக்கலும் என்ன செஞ்சுருக்கு, அதிகரித்து இருக்கிறது. இந்த கார்டை கையில் வச்சுக்கிறாங்களா, பார்க்குற பொருளெல்லாம் வாங்குறது. ஏன்? 45 நாளைக்கு கடன் தர்றான்ல, கையில் காசு வச்சுக்கிற வேண்டியதில்லை. 45 நாளைக்கு என்ன செய்கிறதுக்குள்ளே இந்த வட்டி இல்லாமல் கடன் தர்றான். அதனால் என்ன செய்வோம்? கிரெடிட் கார்டை கொடுக்க வேண்டியது, 10,000 ரூபாய் பில்லை போட வேண்டியது. அவர் பெருமையை பந்தாவை என்ன செய்கிறது, கார்டை வச்சுக்கிட்டு கார்டை எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறது எல்லாம் பெருமை. கடைசியில் என்ன வாங்கிட்டு வந்த பிறகு இப்படி எவ்வளோ நாளைக்கு வண்டி உனக்கு இருக்கிறவனுக்கு சரியாக வரும், இல்லாதவனுக்கு அன்றாடம் உழைத்து சாப்பிடக்கூடியவனுக்கு இது தேவையா? உனக்கு 45 நாளில் இப்படி கொடுப்பேன், 45 நாளில் கொடுக்க முடியாது. அப்போ அதுக்கு வட்டி போட வேண்டியிருக்கும், அல்ல கடனுக்கு கடன் வாங்க வேண்டியிருக்கும். அந்த கடனை கொடுக்க வேற ஒரு கடன், அதுக்கு வேற ஒரு கடன், அதுக்கு வேற ஒரு கடன். கடைசியில் கடனை வாங்கி கடனை அடைச்சிக்கிட்டு போகக்கூடிய நிலைமை தான் ஏற்படுமே தவிர
கடன் தீர போகிறது கிடையாது. அதனால் நம்ம வந்து கடன்லேருந்து பாதுகாப்பு தேடிக்கிட்டு வந்தீங்கன்னு வைங்க, ஓ அவ்வளோ பயங்கரமான ஒரு விஷயமா இது, அப்போ தான் மனசில் பதியும். கடனில் பாதுகாப்பு தேடாமல் இருந்தீங்கன்னா கடன்கிற சும்மா சாதாரணமாக தர்மமாக வாங்குற மாதிரி அன்பளிப்பை வாங்குற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு பயம் உண்டாகக்கூடிய வகையில் நம்ம என்ன செய்யணும், இனிமேல் இதுவரைக்கும் நம்ம அப்படி நடந்து கொண்டு இருந்தாலும் கடன்கிறது வந்து நம்மளாக ஏற்படுத்தி கொண்டது தான். நமக்கு மனநோய் வருது, மன அழுத்தம் வருது என்று சொன்னால் கடன் எப்போ வாங்கலாம்? ஒரு மருத்துவ உதவி, ஒரு சீரியஸான ஒரு ஆள் இருக்கிறாரு, அவருக்கு மருத்துவ செலவு பண்ணணும், கையில் நம்மள்ட்ட வருமானம் இல்லை, அந்த நேரத்தில் கடன் தான் என்ன செஞ்சாவனு வாங்கி ஆகணும். அது ஓகே, அது நியாயமான கடன். அல்ல சாப்பிட்டு 5 நாளாச்சு, ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, அப்போ சாப்பிடாட்டி செத்து போயிடுவோம், படுத்து கிடந்துருவோம், பலவிதமான பாதிப்பு ஏற்படும். இந்த மாதிரி நேரத்தில் ஒரு சின்ன ஒரு தேவைக்கு கடனை வாங்கி கொண்டோமே ஆனால் இது ரீசன், இதெல்லாம் என்ன இருக்கிறது, ஒரு நியாயமான ஒரு காரணத்துக்காக நம்ம வாங்குகிறோம் என்ற வாழ்ந்தாவணுங்கிற ஒரு நெருக்கடிக்காக வேண்டி, உயிர் காப்பாற்றணும் என்ற ஒரு நெருக்கடிக்காக வேண்டி பணத்தை கணக்கு பண்ண முடியாது. அப்போ இல்லாட்டால் நம்ம கொடுத்து பின்னாடி என்ன செய்வோம், சில செலவுகளை குறைச்சாவது சில வருமானத்தை அதிகரித்தாவது கடனை கொடுத்துருவோம்னா இது வந்து ஏற்கத்தக்க ஒரு கடன். நம்ம அதுக்காக கடன் வாங்குகிறோம். அதிகமான பேர் எது கடன் வாங்குறான்னு சொன்னால் 10 20 ஆக்குறது தான் கடன் வாங்குறான். ஏற்கனவே 10 லட்ச ரூபா இருக்கும், அது 20 லட்ச ரூபாய் ஆக்குறதுக்கு கடன் வாங்குறான். ஏற்கனவே ஒரு வீடு இருக்கும், அதை பெரிய வீடு ஆக்குறதுக்கோ அல்லது இன்னொரு வீடு கட்டுறதுக்கு தான் கடன் வாங்குறான். ஏற்கனவே வீடு இருக்கும், வீட்டில் இன்னொரு மாடி கட்டணும், உன்ட்டு நல்ல தரலையில் மாடி கட்டுறது தந்து கட்டிருப்பியா இல்லையா, உனக்கு தரலை, உன் சோத்துக்கும் வாழ்க்கைக்கும் சரி சம்பாதிக்கிறதும் சரியாக இருக்கிறது. அப்போ நீ என்ன நினைக்கணும், ஓ நமக்கு இவ்வளோ தான் வருது, இந்த நேரத்தில் மேலே ஒரு மாடியை கட்டுறதுக்கு அதுக்கு ஒரு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா செலவழிக்கிறதா இருந்தால் நம்மள்ட்ட இல்லை. கடனை வாங்கிட்டு அதை கட்டிட்டோம்னு சொன்னால் எப்படி அதை கடனை செலுத்த முடியும்? கடன்காரன் கொடுக்கணுமா இல்லையா? இதை வந்து நம்மளா இழுத்து போட்டுக்கிறோமா அல்ல யாராவது நம்ம தலையில் திணிச்சாங்களா? நம்மளா இழுத்து போடுறோம். இந்த கடனுக்கு வாங்குறது என்பது, கடனுக்கு பெரும்பாலும் தரமாட்டான், வட்டிக்கு தான் கடன் தருவான். சொந்தக்காரன் தான் கடனுக்கு சும்மா தருவான், மற்றவன்ட்ட கடன் வாங்க போனால் என்ன செய்வான், வட்டி தான் போடுவான். அப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மளாக தான் இழுத்து போட்டுக்கிறோம். நிர்பந்தத்துக்கு வாங்குவதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் கடன்கிறத முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்க்கணும். ஷஹீதுக்கு கூட கடன் மன்னிக்கப்படாதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யுக்ஃபர் லி ஷஹீதி குல்லு தம்பின் இல்ல தைன். அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை தியாகம் செஞ்சுட்டு போனால் கூட கடன்காரன் வந்து குரலை பிடிப்பான், அப்போ உன்னுடைய அமல்லாம் பறித்து கொடுக்கப்பட்டுரும், கவனமாக இருந்துக்கன்னு எச்சரிக்கிறாங்களே. அப்போ நம்ம மன ரீதியாக நம்ம இன்னைக்கு மாறிக்கொள்ள வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் ரொம்ப அவசியம் ஏற்பட்டாலே தவிர நாங்கள் கடன் வாங்க மாட்டோம்னு நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். மன உளைச்சலுக்கு இந்த வேலையே இல்லை. ஏன் வருது? இருக்கிற கொண்டு வாழ்ந்துட்டு போகிறோம். 10க்கு பதில் 5 வாங்கிட்டு போங்க, 1 லிட்டருக்கு பதில் 1/2 லிட்டர் வாங்கி வாழ்ந்துட்டு போங்க, 1 மூட்டைக்கு பதில் 1/2 மூட்டை வாங்கிட்டு போங்க. என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற வேண்டியது. அல்லாஹ் தருவதை கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டோம் என்று சொன்னால் அதில் பெரிய ஒரு இழப்பெல்லாம் வராது. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னு கேட்டால், தஆமுல் வாஹிது யக்ஃபீல் லிஸ்னைன். ஒரு ஆள் சாப்பாடு தான் இருக்குது, 2 பேருக்கு அது போதும். மனசு மட்டும் கொஞ்சம் வச்சோம் என்று சொன்னால் ஒருவருடைய உணவு, ஒரு ஆளுக்கு உணவு இருக்குது, காசு கடன் வாங்க வேண்டியிருக்கா, ஒரு ஆளுக்கு தான் சாப்பாடு இருக்கா, ஆளுக்கு போதே சாப்பிடுவோம், இல்லை என்னென்ன செத்தா போயிட போகிறோம். அப்போ ஒரு ஆளுடைய உணவு 2 ஆளுக்கு போதும், 2 ஆளுடைய உணவு 4 ஆளுக்கு போதும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு சொல்லி தர்றாங்க? இருக்கிறத கொண்டு நிறந்து வாழ பாருங்க. கடன் வாங்கி கொண்டு வாழ்வதற்கு மூத்தா போயிட்டோம்னா நம்ம அமலை கொண்டு கொடுக்க முடியுமா அவனுக்கு? நம்ம கடன் வாங்கியவனாக நம்ம மரணித்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய அமல் அவனுக்கு போயிருமே, அவன் பாவத்தை நம்ம சுமக்க வேண்டி இருக்குமே என்று மறுமையை அடிப்படையாக வைத்து சிந்தித்தாலும் அது நல்லதில்லை. உலகத்தில் நீங்கள் சிந்தித்தாலும் நீங்கள் கஷ்டம் அதிகமாக தான் படுவீங்க. கடன் வாங்கி விட்டீர்களே, ஆனால் கடன் வாங்காமல் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு நிம்மதி கடன் வாங்கணும்னு இருக்கவே இருக்காது. எந்த ஒரு கட்டத்திலையும் அல்லாஹ் வந்து நம்மளை வந்து ரொம்ப நெருக்கடிக்கு தள்ளினாலே தவிர நாங்கள் கடன் வாங்க மாட்டோம் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். இது அப்போ தான் நம்ம நாளைக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கும். அதே நேரத்தில் வந்து கடன் வாங்கிட்டோம் என்று சொன்னால் அதுக்காக நம்ம அழட்டிக்கிற வேண்டியது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கடன் வாங்கியிருக்கிறாங்க. எதுக்கு வாங்கியிருக்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு வீட்டை 2 வீட்டாக்குறதுக்கு வாங்கலை. எதுக்கு வாங்கியிருக்கிறாங்க? அவங்களுடைய கடைசி காலம், கடைசி நேரத்தில் வந்து வீட்டில் சாப்பாடு ஒன்றுமே இல்லை, அரசாங்கத்தில் கஜானாவில் எவ்வளோ இருக்கிறது, கேட்குற ஆளுக்கெல்லாம் அள்ளி கொடுக்குறாங்க, அது அவங்க எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, ஒரு யூதர்கிட்ட கொண்டு போய் தன்னுடைய கவசம்னா இரும்பு உடை, போர்க்களத்தில் போட்டுக்கொள்ளக்கூடிய இரும்பாலான இரும்பு சங்கிலியால் செய்யப்பட்ட ஆடை இருக்கு இல்லையா, அதை போய் அடமானமாக வச்சு, வட்டி இல்லாத அடமானம்,
அடமானமாக வச்சு ஒரு சில மரக்கால் கோதுமை என்ன செய்கிறாங்க, வீட்டு உணவு தேவைக்கான்னு வாங்கிட்டு வர்றாங்க. அதை மீட்காமலே மூத்தா போயிட்டாங்க. கடைசி நேரத்தில் வாங்கினதுனால அது மீட்கலை. ஆனால் அதை கூட எப்படி வாங்குறாங்கன்னு பாருங்கள். சும்மா போய் கடனாக வாங்கிட்டோம்னு சொன்னால் அதை கொடுக்காம மூத்தா போயிடுவோம். அதுக்கு செக்யூரிட்டி ஒரு அடமானத்தை வச்சுட்டோன்னு வைங்க, கொடுக்க முடியாது, அது நீங்கள் எடுத்துகிட்டு போட வேண்டியானே. அடமானமாக வைத்து கடன் வாங்குவதாக இருந்தால் நம்மள்கிட்ட கடனுக்கு காசு இல்லையே தவிர வேறு ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருள் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நேரத்தில் கடன் கொடுக்க முடியாட்டாலும் அந்த பொருளை விற்றுட்டு எடுத்துகிட்டு மீதி தாடன் கேட்க வேண்டியது தானே. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் சும்மா கேட்டால் யகூதி கொடுக்க மாட்டாரா? ஒரு சக்கரவர்த்தி ஜனாதிபதி கொடுக்க மாட்டாரா? இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சும்மாவே கடன் கிடைக்கும் யார்ட்ட வேண்டாலும். அவங்க என்ன மாதிரி கடன் தேவைக்கு வாங்குறாங்க. இது பசி, வீட்டில் சாப்பாடு இல்லை, இனிமேல் பொறுக்க முடியாத அளவுக்கு ஒரு அவசிய தேவை வருகிறது, ஒரு அவசரத்துக்கு என்ன செய்யலாம்ங்கிறதுக்காக வேண்டி அவங்க ஒரு யூதர்கிட்ட போய் கடன் வாங்குகிறார்கள். அந்த கடனை என்ன செய்கிறாங்க, அதை மீட்டாமலேயே மரணித்து விடுகிறார்கள் என்பதை பார்க்குறோம். அப்போ இந்த ரெண்டு வழிகாட்டுதல் இதில் இருக்குது. ஒன்று, ரொம்ப நெருக்கடியான கட்டத்திற்கு கடன் வாங்குற நிலைக்கு நம்ம வந்தால் நம்ம அது அழுத்திக்கிற தேவை கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலே வாங்கியிருக்கிறாங்க, நெருக்கடியான கட்டத்தில் வாங்கியிருக்கிறார்கள் என்னும்போது என்ன செய்யல, நம்ம அழுத்திக்கிற வேண்டியது இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ வாங்குறாங்க அந்த கடனை, கடனுக்கு சம்பாரித்து கொடுக்க முடியாட்டாலும் அந்த இரும்பு கவசம் இருக்குல்ல, அதுக்கு பெருமதியாக தானே கொடுப்பான். ஒரு பொருளை கடன் கேட்குறீங்கன்னா 10 ரூபா சாமானை கொண்டு கொடுத்து 100 ரூபா சாமான் தருவானா? அடமானமாக 100 ரூபா சாமானை கொடுத்தீங்கன்னா 50 ரூபா சாமான் தான் தருவான். அடமானமாக 1 பவுன் நகையை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது அரை பவுனு 3/4 பவுனுக்குரிய காசு தான் உங்களுக்கு தருவானே தவிர 1 பவுன் நகையை கொடுத்துட்டு 5 பவுன் நகைக்கு உள்ள காசு தருவானா? தரமாட்டான். அப்போ அடமானமாக கொடுத்து கடன் வாங்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம வைத்து கொண்டோமே, ஆனால் இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி. சும்மா கடன் வாங்கக்கூடாது. சும்மா கடன் வாங்கினால் நம்ம செலுத்த மாட்டோம். நம்ம வேணும் அதிகமான சுமைகளை சுமக்கக்கூடியவர்கள் ஆகுவோம். நமக்கு சக்தி இல்லாமல் வாங்குவோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், கடன் கேட்குறதா இருந்தால் இந்தாங்க 5 பவுன் நகை இருக்குது, ஒரு தேவை இருக்குது, 1 லட்ச ரூபா தாங்கன்னு கேளுங்க. கொடுக்க முடியலையா, கடன் எடுத்து மீதி தாப்பான்னு கேளுங்க. ஏன்னா வட்டின்னா பயப்படணும். 1 லட்ச ரூபா கடன் வாங்கினா 5 லட்ச ரூபா வட்டி இல்லாத கடன் தானே, தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்குங்க. அப்போ கடன் வாங்குவதாக இருந்தால் திருப்பி செலுத்துவதற்குரிய ஒரு உத்தரவாதத்தோடு, கடைசி காலத்தில் இருக்கும்போது கூட அந்த உத்தரவாதத்தோடு வாங்குறாங்க. ரசூலுல்லாஹ் மூத்தா போன பிறகு யாரும் அந்த கடனை செலுத்த தேவை கிடையாது. கவசம் இருக்குல்லப்பா, எடுத்துக்கிட்டு மீதி காசு கொடு, அதில் கணக்கை நேர் பண்ணிக்க, நீ கொடுத்த உணவுக்கும் நான் கொடுத்த கவசத்துக்கும் சரியாக போச்சு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்களே. இதை நீங்கள் முன்மாதிரியாக கொண்டீர்களேயானால் அவசியத்துக்கு கடன் வாங்க வந்தால் கூட நம்மளை அது பாதிக்காதீங்க. கடன் வாங்கி கடன் அடைக்க மாட்டோம். நம்ம சாமாங்க இருக்குது, பொருள் இருக்கிறது, நம்ம பொருள் கடனுக்கு உத்தரவாதமாக செக்யூரிட்டியாக கொடுத்து வைத்திருக்கிறோம். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கினார்கள் என்கிற செய்தி புகாரியில் 2068, 2069, 2096, 2200, 2251, 2252, 2386 இதெல்லாம் புகாரியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யகூதி இடத்துல, யூதர் இடத்துல தம்முடைய கவசத்தை அடமானமாக வைத்து சிறிதளவு தானியத்தை பெற்று குடும்பத்தை ஓட்டியிருக்கிறார்கள்ங்கிறத பார்க்குறோம். அப்போ நம்மளும் கடன் வாங்கினது அழுத்திக்கிற தேவையில்லை, இந்த மாதிரி வாங்க வேண்டும். அடுத்ததாக கடன் வாங்கின பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் சமுதாயத்துக்காக கடன் வாங்குவாங்க. தனக்கு கடன் வாங்கினதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நெருக்கடி தான் வாங்கியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒருத்தர் கேட்பார், வருஷ கடைசின்னு வைங்க, ஒரு வருஷ கடைசி மாத கடைசியிலலாம் சில ஆள்கிட்ட பணம் இருக்காது இல்லையா, ஒரு ஜமாத்தாக இருந்தாலும் ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் அந்த வருமானம் வரக்கூடிய காலத்தில் தான் வருமானம் வரும். மற்ற நேரத்தில் என்னவாயிரும், வருமானங்கள் இல்லாமல் இருக்கும். அப்போ யாராவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி கேட்டு வருவாங்க. உதவி கேட்டு வந்தால் அவங்க என்ன செய்வாங்க, அவருக்கு உதவி கொடுங்கன்னு சொல்லிட்டு யார்ட்டையாவது ஒரு ஒட்டகம் உங்கள்கிட்ட இருக்குமா அது கொடுங்கன்றுவாங்க. ஒரு ஒட்டகம் ஜமாத்து சார்பாக பைத்துல் மாலிலேருந்து என்ன செய்வாங்க, கொடுக்கறதுக்கு ஒன்றும் வரல என்று சொன்னால் அடுத்த மாதம் அங்கேருந்து வந்துடும், பஹ்ரைன்லேருந்து வந்துடும், இங்கேருந்து வந்துடும், ஜக்காத்து பொருள்லாம் வந்துடும் என்ற ஒரு அடிப்படையில் என்ன செய்வாங்க, அவங்க யாருக்காவது தான தர்மம் கொடுப்பதற்காக வேண்டி, ஜக்காத்திலிருந்து கொடுப்பதற்காக வேண்டி யாராவது ஒரு ஆள்கிட்ட என்ன செய்வாங்க, இருக்கிற ஆள்கிட்ட நீங்கள் எதாவது கொடுக்குறீங்களா, அவர் கொடுங்க நான் தந்துடுறேன் அப்படின்னு கடன் வாங்கியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு ஆள்கிட்ட வாங்கிவிட்டாங்க. பலதரப்பட்ட அந்த ஆள் பேர்லாம் ஹதீஸில் சொல்லப்படலை. ஆனால் கண்டிப்பாக ஒரு சஹாபியாக தான் இருப்பார். சஹாபாக்கள்லையும் நம்ம சராசரி மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கிட்ட வாங்கிட்டாங்க. வாங்கணுன்னு அந்த ஆள் கொடுக்க முடியலை. ஜக்காத்து வந்தவொன்னே தர்றேன்னு இருப்பாங்க, ஜக்காத்து வரல, இந்த வருது அந்த வருதுமோ பல நாடுகள்லேருந்து வசூலித்து வரணுமா இல்லையா. அப்போ பைத்துல் மாலுக்கு பணம் வரலை.
வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு வந்து என்ன செய்கிறாரு, கடுமையான முறையில் என்ன சொல்லி வாங்குனீங்க, அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்டயே என்ன சொல்லி வாங்குனீங்க, நீங்கள் என்ன வந்து தராமல் ஏமாத்துறீங்களா, என்ன சொன்னார்னு விளங்கலை, கடுமையான வார்த்தைகளை வந்து போட்டு கேட்டார்னு வருகிறது. நம்ம ஊகம் பண்ணிக்கிற வேண்டியதான். கடுமையான வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்டயே கொடுத்த கடனை வந்து திருப்பி கொடுக்கலன்னு சொன்னால் நெருங்கிய நண்பனாக நகமும் சதையுமா இருந்தாலும் இப்படி தான் பேசுவாங்க. நல்லா விளங்கிக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட இப்படி பேசுனாங்கன்னு சொன்னால் வாங்கின கடனை கொடுக்கலன்னு வைங்க, அந்த மரியாதை அப்படி போயிடும். ஆனால் நம்ம அவ்வளோ பழகிட்டு இருந்தான், ஒரு அவன் சட்டை நம்ம போட்டு நம்ம சட்டை அவன் போட்டுட்டு இருந்தான், இப்படி இருந்தால் மாடான்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் கடன் கொடுத்தவன் டக்குன்னு அப்படி மாறிக்கிடுவான். நீங்கள் வாங்கினாலும் கொடுத்தாலும் இருக்கிற காரணத்தினால உங்களை அப்படியே கீழே தள்ளிடுவான். கொடுத்ததுனால அவன் கொஞ்சம் தன்னை உயர்வாக நினைத்து கொள்வான். அப்படி நினச்சி என்ன செய்கிறாங்க, கடுமையான முறையில் கேட்டவுடனே எந்த அளவுக்குன்னா கூட இருந்த சஹாபாக்களுக்கெல்லாம் பிடிச்சி சாத்தலாமான்னு கோவம் வருது. அப்போனா என்ன மாதிரி கேட்டப்பார் பார்த்துக்கிறேங்க. இந்த ஆள் அதுவும் எப்படி சபையில் வச்சு கேட்குறான்னு வாங்குது. அந்த கடனை கேட்குறாங்க ரசூலை தனியாக போய் பார்த்து கொஞ்சம் கடுமையாக கேட்டால் கூட யாருக்கும் தெரியாமல் கேட்டால் கூட பரவாயில்லை. இந்த மாதிரி சபையில் உட்காந்துருக்கும்போது என்னங்க நீங்கள் கடன் வாங்கிட்டு தரீங்களா இல்லையா, எத்தனை தடவை உங்களை அலைகிறது இப்படி ஏதோ சொல்லியிருப்பார். என்னமோ ஒன்று சொன்னவொன்னே இருக்கிற ஆளுக்கெல்லாம் கோவம் வந்து புட்றாவன் நாட்டுறான்ற மாதிரி கோவம். சஹாபாக்கள் வந்து இது ரசூல்லாட்ட வந்து அப்படி பேசுவியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, தாவூஹு விடுங்கள், அவரை விடுங்கள். ஃபைன்னலி சாஹிபில் ஹக்கி மகாலன், கடன் கொடுத்தவருக்கு இப்படி பேச உரிமை இருக்கிறது. கடன் கொடுத்தா அப்படி தான் பேசுவாங்க. நான் தான் சகிச்சுக்கு நான் வாங்கிட்டேன், என்ன இருந்தாலும் நான் வாங்கிட்டேன், அவர் கொடுத்தவர் ஆகிட்டாரு, அப்படி தான் பேசுவார். அப்போ நம்ம கடங்கான ஒளியிறமை அதில் தான் மனக்குழப்பம் வருது. ரெண்டு திட்டுனா திட்டு போகிறான்னுட்டா குழப்பம் வருது. நீ கடன் வாங்கிட்டியே, மூஞ்சில் முடிச்சா அதை கேட்பான், கேட்டு போகிறான். அவங்க வாங்கிட்டோமா இல்லையா, கேட்டுட்டு போகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி லைட்டாக எடுத்துக்கொண்டார்களோ, கடனை வாங்கிட்டாங்க. எதனால் உங்களுக்கு மன அழுத்தம் வருது, ஒளியிறதுனால வருது. கடன்காரனை தவிர்க்கிறதுனால வருகிறது. வாங்கணும் வாங்கிட்டீங்க, ஏன் ஒளியன்னு சராசரியாக எப்போதும் போல் ஒளிஞ்சா தானங்க பஞ்சாயத்து வருது. ஒளிஞ்செல்லாம் நிம்மதியாக இருக்காத, அவன் பார்த்துருவான் இவன் பார்த்துருவான் சொல்லி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்றாலேயே நிம்மதி போயிடும். நீங்கள் கடனை வாங்கினால் சாதாரண ஒரு முன்னாடி வர வேண்டியது, திட்டுவார்னு தெரிஞ்சுக்கிட்டே வர வேண்டியது, எதிர்பார்த்து போயிருங்க. திட்டவும் செய்வார், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்களை எதிர்த்துலாம் பேச தயாராக, கண்டிப்பாக நான் தந்துடுவேன், மனிதனுங்கிற முறையில் எனக்கு ஏழலை, எப்படி தந்துடுவேன்னு சொல்லுங்கள். அப்போ என்ன செய்வார், எத்தனை திட்டுவார். அப்போ உங்களுக்கு அவரை சந்திக்க ஃபேஸ் பண்ண நீங்கள் ரெடின்னு வந்துட்டீங்கன்னு சொன்னால் கடன் என்பது யாருக்கு அழுத்தம் கிடையாது. வாங்காமல் இருங்க, முடிஞ்ச அளவுக்கு அவசியத்துக்கு வாங்குங்க, அடமானம் வச்சுட்டு வாங்குங்க. அப்படி இல்லாமல் வாங்கி விட்டால் கூட ஓடி ஒழியாதீங்க. ஓடி ஒழிகிற காரணத்தினால தான் என்ன வருது, நமக்கு வந்து மன அழுத்தம் வருகிறது. நேராக அவர் ரெண்டு திட்டினார்னா அவருக்கும் இறங்கி போயிருங்க. கடன் கொடுத்த ஆளுக்கு ரெண்டு திட்டுனார்னு வைங்க, திட்டிட்டு என்ன செய்வார், சரி திட்டி விட்டு சரி அடுத்த மாதம் கொடுன்றாரு. திட்டுக்காக வேண்டிய சைக்காலஜிக்கலாக என்ன வரும், நம்ம உலகத்துட்டு சும்மா இருக்காரு, கடுமையாக திட்டிவிட்டோமே, சரி பரவாயில்லைங்க நீங்கள் 2 மாதம் கழிச்சு போய்ட்டு டைம் எடுத்துக்கிறங்க, உங்களுக்கு திட்டிவிட்டு நீ தருவியா இல்லையானா கடுமையாக பேசின ஒரு ஆள் இந்த மாதிரி 2 திட்டுக்கு நீங்கள் வந்து இணங்கிட்டீர்களே, ஆனால் அதுக்கு வந்து அதை கோவிக்காமல் நம்ம மேலே மிஸ்டேக் நம்ம வாங்கிட்டேன் இருந்தாலும் வாங்காமல் இருந்திருக்கேன்னு நம்ம தேவைக்கு வாங்கிட்டோம் என்று இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு இருப்பீர்களே, ஆனால் அவருக்கும் மனசு கொழுந்து போயிடும். ஒளிஞ்சா தான் வீடு வரைக்கும் தேடி வந்து கத்துவான். நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ வீட்டோடு ரோட்டில் மறைஞ்சு போயெல்லாம் நினைக்கிறீங்க. நீங்கள் ஒரு கூட்டத்தில் உட்காந்துருக்கும் வந்து கத்துனா என்ன பண்ணுவீங்க, ஒரு கூட்டத்தில் உட்காந்துருக்கும் இந்த மாதிரி பழைய தொலை வந்துருக்கும் ஜும்மாவில் வச்சு பிடிச்சி கேட்டால் நீங்கள் ஓடி ஒளியிறீங்க. அது நேரடியாக கிட்டே இந்த 2 பேர் நிற்கும் கேட்டானா பஞ்சாயத்து தீர்ந்து போயிருமே. அப்போ இந்த ஓடி ஒளிகிறது தான் பஞ்சாயத்து. கடனில் மேட்ரு எங்கே வருதுன்னு கேட்டால் ஓடி ஒளி, ரசூல்லா ஓடி ஒளியலை. ஓடி ஒளிகிறது மாத்திரம் இல்லாமல் இன்னலி சாஹிபியல் ஹக்கி மகாலன், கடன் கொடுத்தவருக்கு பேசக்கூடிய உரிமை இருக்கிறது. அப்போ அவர் உரிமைப்படி பேசுகிறார், நீ திருப்பி நினச்சிக்கிறாரு அதே மாதிரி நம்ம பேசிடக்கூடாது. ஏன், அவன் கொடுத்தோம் நம்ம வாங்கிட்டோம், கை நீட்டி வாங்கிட்டோம், என்ன இருந்தாலும் கொடுத்தவன் வந்து பேசுகிறான்னா நம்ம என்ன செய்யணும், சகித்து கொள்ளணும்னா சண்டையாவது வருமா, இதனால் சண்டை வராது. அப்போ அது சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா சும்மா கால பிறகு சொன்னாங்க, இவர்கிட்ட ஒரு ஒட்டகம் வாங்கியிருந்தேன், அந்த வயசுடைய ஒட்டகமாக பார்த்து வந்துருச்சு. அவர் கேட்கும்போது கொடுக்குற லெவலில் ரசூலா இருக்கிறாங்க, அதுக்கு முந்தி தான் அவர் கொடுக்காமல் இருந்திருக்கிறாங்க. இப்போ வந்து கேட்க வர நேரத்தில் சாதாரணமாக கேட்டால் கூட கொடுத்துருப்பாங்க. பைத்துல் மாலில் இப்போ இருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்க, சஹாபாக்கள்கிட்ட அவர் ஒரு ஒட்டகம் கொடுத்தாரு, அவர்கிட்ட ஒட்டகத்தை தான் வாங்கி கொடுத்துருக்குறேன், அதே வயசுடைய ஒட்டகத்தை கொடுங்க. வயசுக்கு தகுந்த மாதிரி விலை, 3 வயசு ஒட்டகத்துக்கு ஒரு விலை, 4 வயசு ஒட்டகத்துக்கு விலை கூட, 5 வயசு ஒட்டகத்துக்கு இறைச்சி கூட இருக்கும்ல, அதுக்கு ரேட்டு கூட இருக்கும். 3 வயசு ஒட்டகத்தை வாங்கணும்னா அது தானே கொடுக்கணும். அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா அவர்கிட்ட எத்தனை வயசு ஒட்டகம் வாங்கணுமோ
அந்த வயசுடைய ஒட்டகமாக பார்த்து ஒரு ஒட்டகத்தை பிடிச்சி ஒருத்தர் கொடுத்துருங்க, நான் கடன் வாங்கியிருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ போயிட்டு என்ன செய்கிறாங்க, தேடி பார்த்தா அந்த வயசில் இல்லை. ஒரு 3 வயசு வாங்கியிருந்தாங்கன்னு வைங்க உதாரணமாக, எல்லாமே 5 வயசு ஒட்டகமாக தான் இருக்குது, 3 வயசு ஒட்டகமாக இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செய்கிறாங்க, 3 வயசு ஒட்டகம் இல்லையே, கொஞ்சம் கூடுதலாக உள்ளதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கூட கடனை தவிர்ப்பதற்கு ஒரு காரணமாக சொல்லியிருக்கலாம். 3 வயசு கிடையாது, அது 3 வயசு வரும்போது தரேன், இப்போ 5 வயசு தான் இருக்குது, இது ரேட்டு கூட அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவங்க என்ன சொன்னாங்க, அதையே கொடுங்க. 3 வயசு ஒட்டகம் 1000 ரூபான்னு சொன்னால் 5 வயசு ஒட்டகம் 2000 ரூபா இருக்கும். அப்போ 1000 ரூபாய்க்கு ஒரு வாங்கினதுக்காக வேண்டி 2000 ரூபா பொருள் தான் இருக்குது, கொடுத்துரு, கடன் பிரச்சனை தீர்த்துருங்க, கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இன்னமின் ஹைரிக்கும் அஹ்சனுக்கும் கலான், உங்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் வாங்கிய கடனை அழகாக திருப்பி கொடுக்கிறவர். அழகாக திருப்பி கொடுக்கணும்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் கூடுதலாக, வட்டி தான் கூடாது, வட்டி மார்க்கம் தடுக்கப்பட்டிருக்கிறது. வட்டினா அவர் கேட்குறது, காலத்துக்கு தகுந்த மாதிரி கேட்குறது. நம்ம வந்து நம்மளாக விரும்பி அதிகப்படியாக கொடுத்தோம் என்று சொன்னால், ஏன்னா அவன் தேவைக்கு வச்சு தான் அவன் தர்றான், அவன் அதை ஒரு தொழிலில் போட்டு முதலீடு பண்ணியிருந்தால் அவன் லாபம் சம்பாரிச்சிருப்பான், அதுக்கு தங்க நகை ஏதாவது வாங்கி வச்சுருந்தா அது மதிப்பு ஏறி போயிருக்கும். நம்மள்கிட்ட கடன் தந்ததுனால அவர் வந்து உதவியும் செஞ்சுருக்கிறாரு. அவருக்கு எப்படி இருந்தாலும் இந்த நவீன காலத்து பொருளாதாரத்தில் வந்து கடன் கொடுக்குறவனுக்கு இழப்பு ஏற்படுகிறது. அப்போ அதெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், கடன் வாங்கினால் கொஞ்சம் கூடவே கொடுக்கணும். என்ன செய்வாங்கன்னா, கடனை வாங்கிவிட்டு அதை கொடுக்குறது எப்படி செய்வானா, பஞ்சாயத்து வச்சு 1 லட்சம் ரூபா வாங்கிடுவானா, வச்சு 50 தான் தர முடியும் அப்படிமா, வேறு வழியில் அதையா கொடுங்கன்னு வாங்குவாங்க. அப்போ கடனை வாங்குறோம் எப்படி செய்கிறான்னு சொன்னால் செட்டில்மெண்ட், இதுக்கு பேர். கடன் வாங்கினதுக்கு பூரா என்ன நடக்குது, செட்டில்மெண்ட்டுங்கிற விவகாரத்துக்கு ஏதாவது ஒரு ஜமாத்தில் போலீஸு இல்லை கட்ட பஞ்சாயத்துக்காரங்கள்ட்ட போயிடுறது. போய் என்ன பண்ணுறது, நான் 10 லட்சம் வாங்கிட்டேன், விரட்டிக்கிட்டே இருக்கிறான், நீங்கள் தீர்த்து வைங்க, காசை கொடுத்து தீர்த்து வைக்க சொன்னாங்க, ஒரு 50 நேரம் தந்துடுறேன், நீங்கள் ஒரு மாதிரியா தீர்த்து வச்சுருங்கன்ற உடனே அவனை வச்சு இவனை வச்சு என்னப்பா செய்யுது, என்கிட்ட இல்லை தான் இருக்குது, 2 ரூபா தான் இருக்குது, வாங்கினது 10 லட்ச ரூபா, 2 ரூபா தான் இருக்குமா, இவனை என்ன இல்லை இப்போ 10 தான் வேணும், அப்போ நான் தரமாட்டேன் போ, இப்படிலாம் பேசிக்கிச்சு என்ன செய்கிறது, இருக்கிறத வாங்கிட்டு போன்னு சொல்லி இப்படி தான் செட்டில்மெண்ட் பண்ணுறோம். ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இல்லை நெசமாக இல்லாதவருக்கு செஞ்சுருக்கிறாங்க. நிஜமாக ஒரு ஆள்கிட்ட இல்லைங்கும் பொழுது என்ன செய்கிறாங்க, பள்ளியாசலில் உட்காந்துருக்குறாங்க, வெளியே 2 பேர் கொடுக்கல் வாங்கல பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அபு ஹதரதுன்னு ஒரு ஆளுக்கு கஅபு அவர்களுக்கு மத்தியில் சண்டை. அப்போ கஅபுங்கிறவர் கடன் கொடுத்தவர், அபு ஹதரது கடன் வாங்குறவர், பயங்கரமாக சண்டை போட்டுருந்து ரசூலுல்லாஹ் வர்றாங்க, என்னப்பா விஷயம்டாங்க என்று, இல்லைங்க இவர் தான் இருக்குது, இவர் போட்டு தொந்தரவு பண்ணுறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, இந்த கஅபை நோக்கி இப்படிங்கிறாங்க, ஒரு விரலை காட்டி இப்படி பாதி வாங்கிக்கிறியாண்டு, சரிங்க அப்படிங்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் நான் கொடுத்துட்டு போவா, அது நெசமாக உள்ளது, நெசமாக இல்லாதவருக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு செஞ்சுருக்கிறாங்க. அது மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி செய்யலாம். ஆனால் சரியான முறை என்ன, கூட கொடுக்கணும். 1 லட்சம் வாங்கிட்டோமா, இந்த 1.5 லட்சம் வச்சுக்கிறங்க, 1,05,000 ரூபா வச்சுக்கிறங்க, 2 லட்சம் கூட வச்சுக்கிறங்கன்னு கொடுங்க, அதெல்லாம் வட்டியில் வராது. அதை வாங்கி கொள்வதும் வட்டி ஆகாது. ஏன் நீங்கள் அதுக்கு அதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ நம்மளாக வந்து விரும்பி 3 வயசு ஒட்டகத்துக்கு 5 வயசு ஒட்டகத்தை கொடுத்தா அது என்னது கொடுத்தானே அது. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு தத்துவமாகவும் சொல்கிறாங்களே, கொடுக்கறது மட்டும் செய்யலை, அழகிய முறையில் திருப்பி கொடுக்க வேண்டும். வாங்கினதையே திருப்பி கொடுப்பது வந்து அழகிய முறை இல்லை, சரிக்கு சரியான முறை. அது சிறந்த முறையில் கொடுக்குறதுன்னா என்ன அர்த்தம், அதை விட நம்ம எப்படின்னா 1000 ரூபா நோட்டு கடன் வாங்கிடுவாங்க, செலவு நோட்டை வாங்கிட்டு வந்து, செலவு நோட்டு இருக்குது மதிப்பில் கூட இல்லை, நல்ல அழுக்கு படிஞ்சு கிழிஞ்ச நோட்டாக பார்த்து கொண்டு கொடுப்பான். ரெண்டுக்கும் அதே மதிப்பு தான். இந்த கடனை கொடுக்கும்போது கூட நம்ம எப்படி பார்க்குறோம்னு கேட்டால், பழைய ரூபா நோட்டுக்கும் புது ரூபா நோட்டுக்கும் மதிப்பு கூடவா இல்லை, இருந்தாலும் ரூபா வந்துருச்சுன்னு வைங்க, கடன் கொடுக்கும்போது பார்த்து பழைய நோட்டாக எண்ணி இந்தாங்கன்னு உடனே கொடுக்குறான். அப்போ உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னா, நல்ல முறையில் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது. நீ பழைய நோட்டு வாங்கி புது நோட்டை கொண்டு கொடு, அதுவும் அழகிய முறை தானே. அழகிய முறைன்னா கூட கொடுக்கணும்னு அர்த்தம் கிடையாது, நல்ல முறையில் கொடுக்கறது என்பதற்கு ஏதாவது ஒரு வகையில் என்ன செய்யணும், அவன் தந்ததை விட நம்ம என்ன செய்வோம், அழகிய முறையில் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தர்றாங்க. இது புகாரியில் 2309, 2390, 2401, 2606, 2609 இந்த ஹதீஸ்லாம் இருக்கிறது. அப்போ இதை அடிப்படையாக வைத்து கடன் தொல்லை உங்களை வந்து அழுத்துமையானால் இதை உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சு பாருங்கள். ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி அழகிய முறையில் திருப்பி கொடுத்தீங்கன்னு சொன்னால் மற்ற கடன் கொடுத்தவங்களாம் யோசிப்பான், சரியான எவ்வளோ நம்பி கொடுக்கலாமுங்க, அவர் தொந்தரவு பண்ண வேணாங்க, இருந்த கொண்டா தந்துடுவாருங்க. அப்படி யாருமே இல்லையா, இருந்துச்சுன்னா தேடி கொண்டாந்து தரக்கூடிய ஆள், அவர் நல்லபடியாக திருப்பி தருவார், செட்டில்மெண்ட் பண்ண சொல்ல மாட்டார் அப்படிங்கிற ஒரு பேர் வந்தால் உங்களுக்கு என்னவாயிரும், மன அழுத்தம் இருக்காது, உங்களுக்கு விரட்ட மாட்டான். அப்போ இந்த மாதிரியான கடன் தொல்லைகள் எல்லாம் நம்மளாகத்தான் உருவாக்கி கொள்கிறோம். அதனால் முடிஞ்ச அளவு கடனை தவிர்ப்பதன் மூலமாகவும், கடன் வாங்கிவிட்டோம் என்று சொன்னால்
அவனை ஃபேஸ் பண்ணுங்க, நேருக்கு நேரம் எதிர்கொள்ளுங்க, சந்திங்க, முகத்துக்கு நேரம் அவன்கிட்ட ரிக்வஸ்ட் கேளுங்க, ஒரு ஒரு டைம் கொடுப்பான்னு சொல்லி. திட்டு தான் செய்வான், கொடுத்தவன் திட்டுறது நீங்கள் கொடுத்தாலும் திட்டு தான் செய்வேன். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய பாடம். அப்போ இந்த மாதிரி ஒரு அடிப்படையை நம்ம என்ன செய்யணும், வைத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நிறைய பிரச்சனைகள் ஒன்றுனா பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ பொருளாதார சம்பந்தமாக உங்களுக்கு எந்த விதமான அழுத்தங்கள் வந்தாலும், இதுவரை சொன்ன விஷயங்கள் எந்த மாதிரியான பொருளாதார இழப்பாக இருந்தாலும் இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உருப்போட்டு நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அறிவுரைகள் நிச்சயமாக ஒரு அருமருந்தாக இருந்து நம்முடைய மன அழுத்தத்தை குறைக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்த